சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வியும் சேதுபதியும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் தமிழ்ச்செல்வி செஞ்ச சாப்பாடை பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதி சாப்பிடாம திரும்ப அவங்க வீட்டுக்கே போய் சாப்பிட போகிறாங்க. உடனே பாட்டி வந்து சேதுபதி கிட்ட வம்பிழுக்கிறாங்க. ஒரு பொம்பளை துணை இல்லாமல் உன்னால் வாழ முடியாதுன்னு இப்போ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் சொன்னா, நானே சமைச்சு நானே சாப்பிட்டுப்பேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி இருக்க வீட்டுக்கு போய் சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா நெய் தோசை ஊற்றுறேன், காரமாக சட்னி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செய்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக வருது. இன்னொரு சைடு தமிழ்ச்செல்வி வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுகிற மாதிரியே வேணும்னே சேதுபதியை வெறுப்பேற்றுறாங்க. நல்லா சுட சுட வெங்காயம் தக்காளிலாம் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே சேதுபதியை வெறுப்பேற்றுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே வந்து சேதுபதி நீ காலேஜுக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டப்படி நான் காலேஜ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருங்க இப்போயே வக்கீலுக்கு கால் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வக்கீலுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒரு ரூல்ஸும் இல்லை, நீ தாராளமாக காலேஜ்க்கு போகலாம், உன காலேஜ் போகக்கூடாதுன்னு யாராவது தடுத்தா அவங்க மேலே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லவும் சேதுபதி பயந்துடுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சண்டையில் வந்து தமிழ்ச்செல்வி வந்து சேதுபதி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கனால கண்டிப்பாக 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து தான் வாழ போகிறாங்க. இந்த மாதிரி தான் அடுத்த வர எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.